நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சிகப்பரிசி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தரலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு டைம் ஆகுது பெண்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறணும். அப்போ நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம உளுந்தங்களி பவுடர் தயார் பண்ணணும். அதுக்கு 2 கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கிண்ணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் தோல் நீக்கின வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 கப் அரிசிக்கு 2 கப் உளுந்து, அதுதான் ரேஷியோ. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம வறுக்கும் போதே உளுந்தோட வாசனை நல்லா கமகமன்னு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிகப்பரிசிக்கு பதிலாக நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கருப்பு கவுனி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான தட்டில் இது போல் கொட்டிட்டு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, முழுமையாக ஆறிடணும். அப்போ தான் 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உளுந்தங்களிக்கு மாவு தயாராகிருச்சு. நம்ம களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். களி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு உளுந்தங்களி பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பவுடர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கோம், அதுக்கு 6 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா களி கிண்ட ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி விழாமல் இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். நான் ஒரு அரிகரண்டி வச்சு கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் கையில் கூட கரைச்சிக்கலாம், அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்ல களி பக்குவத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையிடையில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்கிறத தவிர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா திக்காகணும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி பவுடர் இல்லைன்னா வெல்லம் கூட சேர்க்கலாம். 2 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க வெல்லத்தில் கல் மண் எதுவுமே இல்லை, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்க்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க போதும். உங்களுக்கு நல்லெண்ணெயோட வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. பாரம்பரிய முறைப்படி நல்லெண்ணெய் தான் சேர்த்து பண்ணுவாங்க. அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுவோம். அப்போ தான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காய் வந்திருக்கு.
இது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிளறணுன்னா போதும், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போதும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நல்ல திக்கான களி பக்குவத்துக்கு வரும்போது கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்குவம் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தங்களி சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம இந்த மாதிரி பவுடர் தயார் பண்ணி வச்சுட்டோன்னா வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம களி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.